தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருக்கமா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. ஆகாச குறியீடு இல்ல, எனக்கு புரியல. பண்ண ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் உங்களுக்கு விஷ் பண்ண கையை கொடுத்து அப்படியே கையை கொடுத்து நசுக்குவீங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். சொந்தக்காரங்க சொந்தமா வர வாய்ப்பு கண்டிருக்காங்க. வாய்ப்பே இல்ல. நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான் ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஹலோ ஜாலி டேக்கிஸ் மக்களே, விஷயம் தெரியுமா? எங்க பல்லு விளக்குற பிரஷ், நாக்க விளக்குற டங் கிளீனர், அது மட்டும் இல்லாம உடம்ப தேய்ச்சி குளிக்கிற லூஃபா அப்படின்னு பல டாய்லெட்டரிஸ் பொருட்கள் வந்து குப்பை தொட்டியில யாரோ போட்டுருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத்ரூம்குள்ள கேமரா இல்ல. அது இல்லாதனால யாரோ பண்ண சதிதான் இந்த வேலை. அது யாருங்க பண்ணா? அது கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். பட் அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். பட் எந்த சீசன்லயும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. என்னதான் கோவம் இருந்தாலும் நேருக்கு நேரா ஏசுவாங்க, மைக்கை கழட்டி போட்டு தனியா உட்காந்து பின்னாடி புறணி பேசுவாங்க. பட் இப்படி ஒரு சீப்பான டாய்லெட்ரிஸ் போட்டுலாம் உள்ள தூக்கி போடுற அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சீசன்ல பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரி வாங்க, நேத்துல எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துருவோமா? உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இந்த பாத்ரூம் மேட்டர் தான். அதாவது உள்ள போட்ட பிரஷ் யாருது அப்படின்னு சபரி வந்து நான் பாத்ரூம்குள்ள போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன், பட் இது யார்ட்டையும் நீங்க சொல்லாதீங்க, கமுக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இதை பார்த்த வினோத் வந்து கமருதீன் கிட்ட இது யார வேணா இருக்கலாம், ஏன் இதை சொல்றவனா கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த பீஸ் யார கலாய்க்கிறேன்னு பேர்ல இந்த சபரியை கலாய்ச்சிட்டு இருக்குன்னு தெரியல. திரும்புற பக்கம்லாம் திருட்டு பசங்க தான். அதுக்கு என் பக்கம் பாக்குறேன். இதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து வீணாவை கூப்பிட்டு, ஏங்க உங்களை ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைச்சேன், நீங்க வந்து நேத்து நான் 2வது இடத்துல இருந்ததுக்கு ஏன் உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படி சொல்லல, எனக்கு நீ வந்து கெப்பாசிட்டி ஆளுதான், ஆனா பட் நீ எதையுமே வெளிக்காட்ட மாட்டுக்க, எனக்கு வந்து 6வது இடம் கொடுத்தது ஓகே தான். ஏங்க நேத்தா வந்து வெறுப்பா இருந்துச்சு, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, சமாளிப்போம். இல்ல 3வது இடத்துல கெமி இருந்தாங்க. சோ அவங்க அது டிசர்விங் கிடையாது. சோ நான் அந்த இடத்துக்கு போலான்னு தான் பேசினேன் தவிர எனக்கு கொடுத்த இடத்துக்கு நான் வந்து டிசர்விங் தான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சரிங்க, எனிவே உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பட் இந்த எபிசோடோட எண்டுல பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் கட்டி பிடிச்சி குழஞ்சிட்டு இருக்காங்க. அது வேற வாயி, இது நாரவாய். நேத்து பாரு வந்து ஜெயில தானே இருந்தாங்க. சோ அந்த டைம்ல பாருக்கும் விக்ரமுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு. அதுல அந்த வாக்குவாதம் முடிவுல என்ன நடந்துச்சுன்னா, ஓடி லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கோ வரட்டா. இதை வந்து அரோரா வந்து ஏன் போடின்னு சொன்னீங்க அப்படின்னு விக்ரம்கிட்ட கேட்கறாங்க. விக்ரம் வந்து நான் வந்து வேணுக்கே போடி சொல்லல, அவங்க வந்து விக்ரம் பக்ரம் அப்படின்னு என்ன வந்து தப்பான மீனிங்கா சொல்றாங்க, ஸோ அதனாலதான் நான் போடின்னு சொன்னேன். போடின்னு சொன்ன தப்பா அப்படிங்கிறதுக்கு இல்ல, நீங்க வந்து யாரு சொன்னான்னு முக்கியம் இருக்குல்ல, நீங்க சொன்னதான் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு, பட் அவ வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அரோரா. அதுக்கு விக்ரம் வந்து ஏன்னா வக்ரம் வந்து ஒரு மாதிரி தப்பான வார்த்தைங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனே. அந்த டைம்ல பாரு உள்ள வந்தோடனே விக்ரம் வந்து ஏங்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றீங்க, நீங்க வக்கரம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மற்றது எதுனாலும் யூஸ் பண்ணுங்க. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, ஏன்னா அது தப்பா இருக்குங்க, தப்பான வார்த்தைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அது தப்பான வார்த்தைலாம் கிடையாது, மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்து வேற விதமா நல்லபடியா காட்டுவாங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன் தவிர அது தப்பான மீனிங்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லங்க அதை மட்டும் சொல்லாதீங்க. ஓகே I will try. ஆமாங்க அப்படின்னு அரோரா உள்ள வந்தாங்களா. உள்ள வந்தோடனே இருங்க இந்த கான்வர்சேஷன்ல வரணும்னா நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ் வந்து கலந்து போக பார்க்குது. ஏன்னா உனக்கு இந்த வேர்டு பிடிக்காதுன்னு சொல்றல, கண்டிப்பா பாரு உனக்கு இந்த வேர்டை வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பா பாரு. வெள்ள பணியாரம் என் வாய வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி வச்சியல. இப்போ விக்ரமுக்கு என்ன ஆறுதல் சொல்றதே தெரியல. நான் குமார் அவசரப்பட்டிய. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அடிக்டடான விஷயம் நிறைய இருக்கும். ஒருத்தங்களுக்கு தம் அடிக்காம கக்கூஸ் வராது, ஒருத்தங்களுக்கு சரக்கடிக்காம குளிக்கவே தோணாது, சிலவத்துக்கு பொண்ணு இல்லாம இருக்க முடியாது. இவருக்கு இதான் வேலை. ஸோ அந்த மாதிரி இந்த தர்பிஷ்னிக்கு கேமரா முன்னாடி ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் தூக்கமே வராது போலக்கு. ஸோ ஒவ்வொரு கேமரா முன்னாடியா நம்ம ரீல்ஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீணா பொண்ணை பிடிச்சி இழுத்து ரீல்ஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஆனா எந்த கேமராவும் இவன் பக்கம் திரும்பினாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த கேமராவும் திரும்பாம இருக்கு. பட் வீணா பொண்ணு நான் அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணுது. பட் பிடிச்சி வச்ச திவாகர் வந்து
இருங்க ஆமா வந்து இந்த கேமராவை ஜூம் பண்ண வச்சிருவேன், நீங்க ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிடிச்சி வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கேமரா திரும்பல, உடனே உள்ள இருந்து யாரோ கூட்டமா இருந்தோடனே இதோ வந்துட்டீங்க அப்படின்னு வீணா பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டு பாத்தீங்களா தம்பி, பாட்டுக்கு போற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. பட் திவாகர் வந்து இந்த கேமரா வந்து ஜூம் பண்ணலாம் என்ன, நான் வெளியே இருக்கிற கேமரால பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பண்றது. பட் அந்த கேமராவும் திரும்பி கூட பார்க்கல, விடவே மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு கேமராவா சுத்தி சுத்தி பாக்குறான். பட் எந்த கேமராவும் அசையவே இல்லை. ஸோ அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க டைம்ல இந்த பாடியை காட்டிட்டு கமருதீன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போலக்கு. அந்த டைம்ல ஜூம் ஆயிருக்கு. ஸோ உடனே போயிட்டு ஏதோ ஒன்று ரீல்ஸ் பண்ண போறான், என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா நியாயன்மாரே நியாயன்மாரே அடாடா பிச்சைக்காரனா, உங்க தொல்லை தாங்க முடியல. அதுக்கப்புறம் காலையில இருந்து 2-3 தடவை வந்து எஃப்ஜேக்கு வந்து நாய் குலைச்சிட்டே இருந்திருக்கு, இவன் தூங்கிட்டே இருக்கான். இதை பார்த்த பிக் பாஸ் வந்து கடுப்பாயிட்டாரு போலக்கு. இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உள்ள வாங்க எஃப்ஜே அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து எதுக்கு தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல பிக் பாஸ் எனக்கு வந்து நைட்டு ஜெயில படுத்து தூங்க முடியல, பக்கத்துல வர வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து குரட்ட விட்டே இருந்தான், அது மட்டும் இல்லாம 3 பேர் கம்ஃபர்டபுளா இல்ல, ஸோ அதனாலதான் தூங்கிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஸோ இப்படி சொல்லிட்டு இதான் நீ சரிப்பட்டு வராது, ஸோ நீ வந்து லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீ நின்றுட்டே தான் இருக்கணும், இதான் பனிஷ்மெண்ட் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. பட் இப்படி போன எஃப்ஜே வந்து படுத்து தான் தூங்கணுமா, நான் நின்றுட்டே தூங்குறேன் அப்படின்னு தூங்குவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாருன்னு சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க 2 பேர்த்த. அதுல அதிகமா ஓட்டு வாங்கினது கானா வினோத் அண்ட் எஃப்ஜே. ஸோ அடுத்த வாரத்துக்கு கானா வினோத், எஃப்ஜே, அப்புறம் வந்து சபரி, சுபிக்ஷா இந்த 4 பேரும் கேப்டன்ஷிப்புக்கு போட்டி போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பட் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய பேர் வந்து அரோரா பேர சொல்லியிருந்தாங்க. அரோராக்கெல்லாம் சந்தோஷத்தை தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. அப்புறம் பாரு வந்து நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சுல, அந்த கல்லு மேட்ரு, கல்ல வந்து தப்பான டைரக்ஷன்ல வச்சதுனால, ஸோ அந்த மேட்ரை வந்து தப்பிக்கிறக்காண்டி பாரு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அரோரா பீஸ் சொல்லிச்சு. பட் நான் விடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி பாரு வந்து இவ வந்து தப்பான சிம்பிள் காட்டுறக்காண்டி அந்த பிரிக்கை வச்சா. ஸோ இது தப்பா இருக்கு, பட் இதை நிறைய பேர் வந்து இல்ல தப்பா இல்லைன்னு சொல்லுவீங்க, பட் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன் மீது பாசத்தை காட்ட வந்த அரோராவின் மீது கல்லை கொண்டு எறிந்தால் பாரு. நீ என் ஃப்ரெண்டு தானே போட. பட் அரோராவை காப்பாத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன் ஏரியாவுல பாம்பா அப்படின்னு கெமி வந்து இல்ல அவ தப்பான மீனிங்ல காட்டல, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 இது வைக்கும்போது நிக்கல, சோ நடுவுலயும் ஒண்ணு வைங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் வச்சா அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு கெமி வந்தா. முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் வந்து இவ வந்து தப்பா தான் காட்டினா, தப்பான குறியீடு தான், ஆபாசமான குறியீடு தான் அப்படின்னு சொல்லி அந்த பாரு பீஸ் வந்து கமருதீன் மேல இருக்கிற லவ்ல கமருதீனை பிரிச்சு கொண்டு போயிட்டா அரோரா. சோ அதனால நான் உன்னை அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு அந்த அரோரா பீஸை போட்டு இந்த பாரு அடிச்சிட்டு இருக்கா. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? பட் இதை நான் சொல்லலைங்க, பாருவே வந்து திவாகர் கிட்ட இந்த மாதிரி இவன் வந்து ஏமாத்தி கூட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா காலை எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா. ஒரு பொண்ணுக்கு 2 பசங்க சண்டை போட்டுருக்க காலம் போய் ஒரு பையனுக்கு 2 பொண்ணுக்கு சண்டை போட்டுருக்காளுங்க. பாரு இல்ல இந்த அரோரா பீஸ் ரொம்ப நடிக்கிறா, இந்த துஷார் போனதுக்குலாம் அழுது வெறும் ஃபேக்கு அப்படின்னு தர்பூசணி சொல்லல, இந்த பாரு தான் இப்படி கேமரா நீ சொல்லுனே அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆனா உலகத்துல இவ்வளவு மாதிரி கிரிமினல் யாருமே கிடையாது, எங்க எது பண்ணா எப்படி ரீச் ஆகும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா பார்வதி. இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. பட் இந்த மேட்டர் எப்படி சபைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லி விட்டு தூண்டி விட்டது இந்த நம்ம திவாகர். ஏன்னா இந்த அரோரா பீஸ் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல திவாகர் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டா. பட் அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு மேட்டர் சொல்லணும்னு சொல்லி திரும்பி வந்து லவ் 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 பொண்ணு 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 இப்படியே தான் இந்த ஃபுல் வீக்கும் போச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த திவாகர் பீஸ் வந்து சுத்தி வந்து லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குது. என்னடா நினைச்சுக்கிறீங்க? பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க, பெண்ணு பொள்ளந்திரம் பாத்துக்க. சோ இவனுக்கு இனிமே அடுத்த தடவை லவ் கண்டென்ட் கொடுக்காதீங்க, அவன் சும்மாவே அதான் பண்றான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பண்ண கடுப்புல தான் பார்வை ஏத்தி விட்டான் திவாகர். உன்னை வச்சு அவனை ஜெயிட் பண்ணா நானு. பட் இந்த பொண்ணுன்னு சொல்றது கூட ஓகே, இந்த பீஸ் அப்படிதான் பண்ணுது. பட் லவ்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்களா? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம் பாத்தியா. சோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல 2 பேர் சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சூஸ் ஆனது தர்பீஸ் அண்ட் கனி. பட் இதுல சோகம் என்னன்னா திவாகர் வந்து நேத்து ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு காலைல தான் வெளியே வந்தான். சோ நேத்து உள்ள எபிசோட்ல எண்ட்லயே திரும்பியும் ஜெயிலுக்குள்ள போயிட்டான். என்ன ஒரு கொடுமை. சரி பரவாயில்ல, இது ஜெயிலுக்கு போனா என்ன போகாட்டா என்ன, இதுக்கு ஒரு கேமரா மட்டும் இருந்தா போதும், அதை மட்டுமே பார்த்து ரீல்ஸ் பண்ணி உயிர் வாழ்ந்துடும் இந்த ஜென்மம்.
யாருமே இல்லாத பெட்ரூம்குள்ள தனியா இந்த அரோரா பீஸ் கமருதினும் உட்காந்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஏய் கமருதினே, இந்த பார்வதி நான் உங்ககிட்ட வந்து நல்லா க்ளோஸா பேசுறேன்ல, இப்போ நீ வந்து பார்வதி கிட்ட பேசுறல, ஸோ அந்த கடுப்புல தான் அவ வந்து இப்படி பேசுறா அப்படின்னு பார்வதி என்ன நினைச்சாலோ கரெக்டா வந்து இந்த அரோரா பீஸ் கெஸ் பண்ணிடுச்சு. தெரிஞ்சிடுச்சா? பட் இதை தெரிஞ்ச உடனே கமருதீனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா 2 பொண்ணுங்க என்ன விரும்புதுன்னு தெரிஞ்சோட எப்படி இருக்கும் ஒரு பசங்களுக்கு. இந்த மாதிரி ஒரே குஷி ஆயிட்டான். அவ எனக்கு தான், என்னைக்குமே நீ எனக்கு தான். அவ எனக்கு தான், என்னைக்குமே நான் உனக்கு தான். அவ எனக்கு தான். பட் இதெல்லாம் வந்து வெளியேந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்த பாரு வந்து இப்படி உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க, பிரிச்சுட்டு போயிட்டா அரோரா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொசஷனஸ் வராது அப்படின்னு பாரு வந்து திவாகர் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. பட் இது என்ன கருமாந்திரம், முக்கோண காதல் கதைன்னு சத்தியமா புரியல. பட் இவங்க 3 பேரும் பண்றது லவ் கிடையாதுன்னு தெரியும். பட் நம்மளா வந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு, இது லவ் தான் அப்படின்னு நம்மள நம்ப வைக்க பாக்குறாங்களாமா. எப்படிடா? பட் இதெல்லாம் நாங்க வந்து சீசன் 3லே பார்த்தாச்சு. வேற யார சொன்ன? இல்ல இல்ல உங்களை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்னு சொல்லி இந்த 4 பேர்த்தையும் பள்ளி மாதிரி செவுத்துல தொங்க விட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தலாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் காரணம் சொல்லி இந்த கம்பியை புடுங்கு 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 புடுங்குன்னு புடுங்கணுமா. ஸோ அப்படியே கடைசியில யாருமே அந்த செவுத்துல நிக்க முடியாம நிக்கிறாங்களோ, அதுல கடைசி யார் மிச்சமா இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வெளியே போனது சுபிக்ஷா. எவ்வளவு டஃப் கொடுத்த தெரியுமா உங்களுக்கு தெரியாது. சீரியஸ்லி என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து போயிட்டு. இதான் நம்ம வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோலே பார்த்தோம். ஸோ அதை திரும்ப நோண்ட வேணாம். ஸோ நம்ம அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம். தயவு செய்து போயிடலாம். இத கன்வே பண்ற விஷயத்தை வந்து பாட்ல வச்சு பாருங்க. கால் வெளியுது. தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு, ஆனா பேசாதம்மா. பிரச்சனை உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன பண்ணுவான்னு தெரியுமே, ஏன்னா அந்த சபரியை பிடிக்காதுல. ஸோ சபரிக்கு எந்த கம்பியை பிடுங்கினா இந்த பீஸை காலி பண்ண முடியும் தெரியும். ஸோ அதனால பிடுங்கிட்டு அந்த பீஸை அவுட் ஆக்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். பட் பேலன்ஸ் இருக்குது இந்த 2 பேர் தான். இதுக்கப்புறம் அந்த ரம்யா பீஸ் வந்து யாரோட கம்பியை பிடிச்சி உருவுன்னு உங்களுக்கே தெரியும். தப்பாக்குதுண்ணா. ஸோ அதனால வந்து தலைவர் வினோத்தோட்டத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா வினோத் வந்து கீழே விழாம அந்த போர்டை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிட்டான். மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருப்பே. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. இதை பார்த்த எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படிலாம் தொங்க கூடாதுன்னு சொன்னதுக்கு இல்ல பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தொங்கிட்டே இருந்தான். இதை பார்த்த பிக் பாஸ் வந்து ஐயா ராஜா கீழே இறங்குமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கிச்சு இந்த பீஸ். இதன் அடிப்படையில் அடுத்த வாரம் கேப்டன் யாரு தெரியுமா? எஃப்ஜே, அதாவது தூங்கு மூஞ்சி எஃப்ஜே. புகழ்ந்தால் பிடிக்காது தெரியுமே. பட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இல்ல இந்த சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் எஃப்ஜே வந்து செல்ல பிள்ளையா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அடுத்த வாரம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த பிரஷ் காணாம போச்சுல, அந்த மேட்டர் வந்துச்சு. அதுல யாருன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த விக்ரம் பயல்வையும் என்னோட டாய்லெட்ரிஸ் பொருளையும் நிறைய இதை காணும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த சபரி எடுத்து வச்சிருந்தால. ஸோ அதை காட்டும் போது இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி பொருள் எல்லாம் தூக்கி போட்டது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சபரி பீஸ் யாரை சொல்றது தெரியுமா? சாண்ட்ரா. பட் சாண்ட்ராவை கேட்கும் போது இது பண்ணதெல்லாம் சபரி அப்படின்னு சொல்றது. பட் இது யார் பண்ணா என்ன பண்ணான்னு தெரியல. பட் இது எல்லாத்தையும் நம்ம விஜய் சேதுபதி சார்கிட்ட கையில ஒப்படைச்சிடுவோம். ஏன்னா டாய்லெட்டுக்குள்ள கேமரா இல்ல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் பேசி மண்டையை உடச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, மாட்டிக்கிட்டியா? இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். பட் இந்த மேட்டரை வந்து அன்சீன்ல போய் பார்க்கும்போது சபரி வந்து சாண்ட்ராட்ட கேட்டிருக்கான் போலக்கு. அப்போ சாண்ட்ரா கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க. சபரி மூஞ்சிய பார்த்து மோது. ஏய் சத்தியமா அந்த புரியுதா? நான் ஒரு பொண்ணு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். அப்புறம் முடிஞ்சிருச்சு எபிசோடு. ஸோ லைட்லாம் ஆஃப் ஆச்சு. பட் லைட்லாம் ஆஃப் ஆனது எஃப்ஜேக்கு தெரிஞ்சா கூட உட்கார்றது மறந்துருப்பான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவாக்கு வந்து எஃப்ஜே வந்து செல்ல பிள்ளை தானே. ஸோ அவனே மறந்தாலும் நம்ம போய் சொல்லிடுவோம் சொல்லிட்டு எஃப்ஜே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, நீ உட்காரலாம் தூங்கலாம் அப்படின்னு பாசத்தை பொழிகிறாங்க. அப்படி என்ன பண்ணிச்சு இந்த பீஸ் எல்லா பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி? போனெல்லாம் பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கு. உனக்கு என்னடா குறை? எவ்வளவு ஃபிகரிங் வந்தாலுங்க எவ்வளவு ஒருத்தி பிக்கப் பண்ணிக்கலாம்ல. சரி ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. எஃப்ஜே வந்து அடுத்த வாரம் கேப்டன் ஆயிட்டால. கேப்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தூங்கு மூஞ்சி கேப்டனா இல்லனா அடுத்த வாரத்துல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் வேற மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிப்பானா? நீங்க கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நான் தான் உங்க ஜாலி. பாய்.